எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக உச்சநீதிமன்றம் போனாங்க, தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது திமுக கொடுத்த மனுவுக்கு உரிய பதில் கொடுக்கணும் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதோட சேர்ந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பிஜேபிக்கு ஆதரவா அதிமுக கொடுத்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. அதிமுகவுடைய மனுவை தள்ளுபடி செய்தது அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சரிவு. திமுகவுக்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக மாறி இருக்கிறது. என்னன்னா, திமுக பிரசன்ட் பண்ண ரீசன்ஸ் என்னன்னா, இன்னைக்கு ஆங்கில நாளிதழ பாராளுமன்றத்தினுடைய தலைமை செயலாளராக இருந்து ஆச்சாரியா என்பவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அது எஸ்ஐஆர் என்பது எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட வேண்டுமோ அப்படி கொண்டு வரப்பட்டு மாநில அரசினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்ட அவர்களுடைய ஊழியர்களையும் இணைத்துக் கொண்டு தேர்தல் கமிஷன் செயல்படுவதற்கு ஏற்றாற்போல் போதிய அவகாசம் கொடுத்து நடத்தப்பட வேண்டியதுதான் எஸ்ஐஆர். இதான் அந்த ஆங்கில கட்டுரையினுடைய சுருக்கம். ஆனால் இப்போது இந்த அரசு கொண்டு வந்திருப்பது பல்வேறு புதிய முறைகளை புகுத்தி ஏற்கனவே இருக்கக்கூடிய நாட்களுக்கு 6 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழகத்தில் 6,14,00,000 ஆட்களுக்கு 34 நாட்களுக்குள் எல்லா விவரங்களையும் கேட்டு சரி செய்து ஓகே பண்ணிவிட முடியும் என்பது ஒரு அவசர கதியில் கொண்டு வரப்பட்ட அத்துமீறிய நடவடிக்கை என்றுதான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். இந்த பதிவெல்லாம் வெளியில இருக்கிறத பார்த்துதான் உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டாங்க. மாநில அரசு சொல்லி இருக்கக்கூடிய இந்த மழைக்கால பீரியட்ல இயற்கை பேரிடரோ மற்றதோ வந்ததுன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்வதற்கு போதிய அவகாசம் வேணும். அதே மாதிரி நீங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியர்களுடைய மொத்த விவரங்களை மாநில நிர்வாகம் வெரிஃபை பண்ணுவதற்கான வாய்ப்பே கொடுக்காமல் நீங்கள் சொல்லி இருப்பதை அப்படியே ஏற்று அமலாக்குவது என்பது அவசர கதியில் செயல்படுகின்ற போக்கு. ஆகவே சரியான பதில் உடனடியாக தர வேண்டும் என்று தேர்தல் கமிஷனுக்கு இந்த உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது ஜனநாயகத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி, தேர்தல் கமிஷனுக்கு தன் மேலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடி. தமிழகத்தினுடைய இரண்டாவது அல்லது முன்னாள் ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக நானும் உங்களோடு வருகிறேன் என்று சொல்லி பிஜேபிக்கு முன்னால போய் ஆஜரானதுனால நீங்க இதுல வந்தது தவறு என்று அந்த மனுவை தள்ளுபடி செய்தது ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இழந்திருக்கிறது, அசிங்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நாம் அந்த விஷயத்தை பார்க்க வேண்டும்.